நல்லா இருக்குல்ல பாட்டு. ஆனால் காப்பிரைட் கிளைம் வந்துடுது என்னமோ தெரியல. வந்துருச்சுன்னா மியூட் பண்ணிடுவேன் சாங்கை. அப்புறம் வந்து நாங்கள் இதுக்கு முதல்ல 2 வீடியோ போட்டு கண்டினியூஸாக போட முடியாதனால பிரேக் எடுத்ததுனால தான் இதை கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் ஞாபகம் வரும் இல்லையா பார்த்தவங்களுக்கு. அதுக்காக தான் வந்து இதை கொஞ்சம் ஞாபகம் இணைச்சிட்டு அப்புறம் அடுத்து வந்து விஷயத்தை உட்கார்றேன். அதனால தான் கொஞ்சம் கடலில் அந்த போட்ட சீனவே திரும்ப போடுறேன். கடலில் குளித்தது, என்ஜாய் பண்ணது, அந்த தீவில் ஐலாண்டில் போய் இருந்தது, சாப்பிட்டது எல்லாமே இந்த அடுத்தடுத்த வீடியோஸ் கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா குளிக்கிறது நல்லா இருக்கும். நல்லா சுத்தமான தண்ணீர் வேறு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அது என்னென்னா டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் சீக்கிரம் லேட்டாக போயிட்டோம். போனதே 2-3 மணி ஆகிடுச்சு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டைம் கொடுத்து 5:30க்குள்ளே ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம வந்து போய் சாப்பிடவே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எதுவுமே பெட்ஷீட் எடுக்காமல் போயிட்டோம். எப்போயுமே அவுட் சைடு போனோம்னா பெட்ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு தான் போவோம். ஆனால் அந்த தடவை மறந்துட்டு பாதி தூரம் போன பின்னாடி தான் நினச்சி பார்த்தோம், ஐயோ பெட்ஷீட் எடுக்காமல் வந்துட்டுமே, எப்படி விரித்து கீழே உட்காந்து எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு. ஏன்னா அவுட் சைடு எல்லாமே எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றதுனால நம்ம வந்து பெட்ஷீட் கண்டிப்பாக மஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். டவல்ஸ் எடுத்து போகணும், சாப்பிட்டுட்டு கை துடைக்கிறதுக்கு. குளிக்கிறதுக்குமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி கடலில் குளிக்கிற ஆப்ஷன் இருக்குன்னும் போது நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அப்படி தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. எங்களுக்கு புதுசுனால நாங்கள் தெரியல. அதனால் வந்து குளிக்கிற ஐடியா குளிக்கிற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் குளிக்கிறது ஐடியா இல்லவே இல்லை, யாருக்கும் தோணவே இல்லை. அப்படி தோணியிருந்தால் கூட நாங்கள் யாராவது ஞாபகப்படுத்தியிருந்தால் கூட ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்திருப்போம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தால் சூப்பராக குளிச்சிருக்கலாம். என் பையெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட்லேயே குளித்து அப்படியே ஈரத்தோடையே தான் வீடு வந்து சேர்ந்தேன். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே நைட் பேண்ட்டும் ட்ரௌசர் ஏதோ போட்டிருந்தோம்னா நம்ம குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி போங்க. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம சம்மரில் வந்து போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரிப் போகிறதெல்லாம் வந்து நம்ம கூட்டமாக போகிறது தான் நல்லாயிருக்கும். தனியாக போகணும்னு வச்சுங்களேன் நல்லாவே இருக்காது, என்ஜாய் பண்ண முடியாது. 4 பேர் 6 பேர் இப்படி சேர்ந்து போனால் தான் நம்ம வந்து குழந்தைகளோட போகும்போதே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக சேர்ந்து போங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போங்க. தனியாக போனீங்கன்னா அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. ஒரு வழியாக 5:30க்கெலாம் வந்துவிட்டோம். வெளியில் வந்து கரைக்கு வந்துட்டு போட் வந்து ஏற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்டு போயிடலாம் ஒரே இதாக அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி 150 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி சென்னையிலேயே வந்துவிட்டோம். சென்னை வந்து எங்கள் ஏரியா பக்கமே கிண்டியில் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலு வந்து சரியாக எது செட்டாக இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தோம், ஆன்லைனில் பார்த்துட்டு அப்புறம் சாகர்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. பார்க்குறதுக்கு வெளியில் சிம்பிளாக தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே நல்லா தான் இருந்துச்சு, நீட்டாக வச்சுருந்தாங்க. எங்கள் பசங்க வந்து எங்கேனாலும் சாப்பிட்ருவாங்க. எனக்கு வந்து ஹோட்டல் வந்து நீட்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட்டம் இருக்கணும். ஏன்னா கூட்டம் இல்லாத என்ன பழசெல்லாம் போட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கூட்டமாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். கூட்டம்லாம் வந்துட்டா காத்தாடி கிடக்க அப்புறம் நல்லா இல்லை போல, அதே யாருமே வரலையோ அப்படின்னு நான் சொல்லிகிட்ருப்பேன். அப்புறம் கிச்சன் இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் அதை பார்ப்பேன். இல்லாட்டி வீட்டுக்கு போய் மாவு இருக்குது அங்கேயே தோசை விட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக வந்து ஆர்டர் போட்டாங்க. சிம்பிளாக தான், ரொம்ப பெருசாலாம் சாப்பிடல. எப்போயுமே நல்லா வெளியில் போனோம்னா பிரியாணி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது சாப்பிடாம ரோட்டி, தந்தூரி ரொட்டியும், அப்புறம் சிக்கன் இதுவும், அப்புறம் காடை, அப்புறம் நூடுல்ஸு, அப்புறம் சிக்கன் கிரேவி, இன்னொன்று வந்து ஹைட்ராபாத் சிக்கன் கிரேவின்னு சொல்லி 2 ஏன்னா பன்னீருக்கு ரோட்டி வாங்கினதுனால அது எல்லாருக்குமே ஷேர் பண்ணோன்னா அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கிரேவி வேணும் இல்லையா. அந்த கிரேவி ஒரே மாதிரி கிரேவி வாங்காமல் வேறு வந்து இது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு ஹைட்ராபாத் சிக்கன் கிரேவியும் இன்னொரு கிரேவி பஞ்சாபி கிரேவி அதுவுமே வாங்கினோம். வாங்கி ஃபஸ்ட்டு வந்து சூப்பு தான், எப்போயுமே நம்ம ஹோட்டல் போனால் ஃபஸ்ட்டு சூப்பு தான் சாப்பிட்டுட்டு அடுத்து தான் வந்து நாங்கள் இது சாப்பிடுவோம். கார்ன் சூப்பு வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சிக்கனும் இந்த ரொட்டி ஒயிட் கலர் ரொட்டி வந்துச்சு, அதை வந்து பிச்சு தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
எலும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்டமேனிக்கு அங்கிட்டு இங்கிட்டு போடாமல் ஒரே பிளேட்டில் சேர்த்து வச்சு போட்டோம். எதுக்காக சேர்த்து வச்சோம் அப்படின்றத கடைசியில் பாருங்கள், தெரியும். கடைசி வரைக்கும் பார்க்கணும். இதில் வந்து காடை கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. அது வீடியோ எடுக்கலைன்னு நினைக்கிறேன், அதை எடுக்கலை. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். அப்புறம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது என்னென்னா, சிலோன் பரோட்டான்னு சொல்லி உள்ளே வந்து ஸ்டிப் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. கையும் மறைக்குதுடா, எங்கே போனேன் எனக்கு பிடிக்க தெரியல. போதுங்க, டாக்டர் கொடுத்துரு. எடுத்துக்கிறேன் தானே, செய்யுங்க. எடுத்து சுடுக்கிறேன் சார். நான் ஆன் பண்ணவே இல்லைடா. அந்த இதை கொடு. ஒரு கூரை செட்டு போட்டு மதியானம் சாப்பிடுவோம்ல. கூரை செட்டு கொஞ்சம் உடுப்பு வேலை அங்கே இந்த சிலோன் பரோட்டா வச்சுருந்தாங்களே. நம்ம எண்ணெயாக நிறையா ஊற்றிருந்தாங்க, நம்ம வேணாம் விட்ட மாட்டோம். ஆமாம், அவன் வெங்க சட்னி சாப்பிட மாட்டேன். வெங்காயம் நச்சுத்தரமாக கொடுக்குறாங்க. டாடி கணக்கு ஆணி பேச தெரியவே ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி எலும்பெல்லாம் எடுத்து வச்சு கவர் வாங்கி அந்த எலும்பை மொத்தமாக சேர்த்து வச்சு கவரில் போட்டு நாய்க்கு போடலாம், தெரு நாய்க்கு போடலாம் அப்படின்னு சொல்லி, வீட்டு முன்னாடி இருக்க தெரு நாய்க்கு போடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். எப்போயுமே நான் அந்த மாதிரி எடுப்பேன், திட்டுவாங்க பசங்களாம், அசிங்கம் இல்லாமல் இதை போய் எடுத்துகிட்ருக்கீங்க பாருங்கள், என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு. இன்னமும் இந்த தடவை அவங்களே சொன்னாங்க, கவர் வாங்கி இதை வேணால் கூட்டிகிட்டு போய் நாய்க்கு போடுறீங்களா அப்படின்னு. சரி ஓகே, இது என்னது கரும்பு தின்ன ஆசையா கூலியா அப்படின்ன மாதிரி, காசையா கூலியா தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லவும், நானும் அப்படியே ஆசையாக வாங்கி கவரில் போட்டு நாய்க்கு வந்து போட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. வர்ற வழியில் வந்து ஒரு நாய் நடக்க முடியாமல் ரொம்ப தத்தி நடந்து போச்சு. கால் வலியோ உடம்பு சரியில்லையோ இல்லை சாப்பாடு இல்லாதனால அப்படி போச்சோ என்னமோ தெரியல. பார்த்தோன்னே பாவமாகிடுச்சு. அதனால் அது எலும்பெல்லாம் அதுக்கு போட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு விட்றேன். எல்லோரும் திட்டினாங்க, நம்ம வீட்டு முன்னாடி காவ காக்கிற நாய்க்கு போடாமல் நீங்கள் ஏதோ ஒரு நாய் போடுறீங்க அப்படின்னு. அந்த நாய்க்கு எப்போ வேணாலும் போடலாம், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும், என்னைக்குனாலும் போடுவோம். இந்த நாய்க்கு யார் அவ்வளோ நேரத்தில் போய் அங்கே இருட்டில் போய் நான் போட முடியுமா? அதனால் இந்த நாய்க்கு எப்போ வேணாலும் போட்டுக்கலான்னு சொல்லி அந்த நாய்க்கு போட்டுட்டு நான் மறுநாள் சாப்பாடு செஞ்சு தயிர் ஊற்றி கொஞ்சம் போட்டேன். ஒரு பிஸ்கட்டும் போட்டேன். ரெகுலராக டெய்லி காலையில் வாக்கிங் போகும்போது பிஸ்கட்டு, காக்காவுக்கு வந்து மிச்சரு, இந்த பிள்ளைங்க சாப்பிட்ட பிஸ்கட்டு, முறுக்கு, இது எதாவது மிச்சம் பண்ணதெல்லாம் சேர்த்து வச்சு அது காக்காவுக்கும் வச்சுருவேன், நாய்களுக்கும் போட்டுருவேன். காலையில் போட்டு போயிடுவேன். சாப்பாடு இருந்தால் போடுவேன், இல்லை பிஸ்கட் இருந்துச்சுன்னா பிஸ்கட் மட்டும்தான் போடுவேன். இது ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.